நமஸ்காரம். மனிஷா ஃபேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஹனி பீ டெக்ஸைல். அது வந்து பார்த்திங்கன்னா லாங் பெண்டன்ட். ஆல்ரெடி இதை வந்து நான் ஃபோட்டோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களும் வியர் பண்ணிக்கலாம், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸும் வியர் பண்ணிக்கலாம், ஷார்ட்டாகவும் பண்ணிக்கலாம், லாங்காகவும் பண்ணிக்கலாம், ஒன்லி சிங்கிளாக பீட்ஸாக கூட பண்ணிக்கலாம். வேணும்னா பெண்டன்ட் வந்து வேறு டிசைன் கூட மாற்றிக்கலாம். ஸோ இது உடன் பீஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து பிரேஸ்லெட், இயரிங்ஸ், ஸ்மால் இயரிங்ஸ். ஸோ ஹனிபீ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். தேனீக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பங்கு வகிக்கிறது, இயற்கைக்கு எந்த விதத்தில் ஒரு உதவி பண்ணுறதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த தேனீக்கள் வந்து அதோட ஞாபகமாக என்னுடைய இந்த ஜுவல்லரியில் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த தேனீக்கள் வந்து ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஒரு வீட்டில் ஒரே ஒரு மரத்தில் அது லட்சக்கணக்கான தேனீக்கள் இருக்குது. எதனாலனா ஃபுல்லாக அந்த மரம் ஃபுல்லாக பூக்கள் தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். அந்த தேனீக்களுடைய வாழ்நாள் லட்சியமே அதுதான் போடுது. அது தேன் மட்டும்தான், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா, எதுவுமே கிடையாது. மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஏமாற்றம், எதிர்பார்ப்பு எல்லாம் உண்டு. ஆனால் தேனீக்களுக்கு அப்படி கிடையாது. அதுக்கிட்டேருந்து நம்ம எடுக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து பாதுகாத்து பத்திரப்படுத்தி வச்சா நம்மளுடைய இயற்கையில் வந்து எந்த ஒரு சமநிலையாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தேனீக்களோட சேர்ந்து நான் வந்து சிலந்தியும் பார்த்துருக்கேன், மகரந்த சேர்க்கைக்கு அதுவும் உதவி பண்ணியிருக்கு. நிறைய சின்ன சிறு பூச்சிகளுக்கும் உதவி. தேனீக்கள் மட்டும் அந்த மேரிகோல்டு அந்த பூக்கு வந்து ஆசைப்பட்டு இழுக்கக்கூடிய சக்தி, அந்த கலர்ஃபுல்லான அந்த எல்லோ கலருக்கு இழுக்கிற சக்தி இருக்குது அப்படின்றது ஈஷா மண்காப்பம் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக டிஸ்கவரி சேனல்லையும் அதோட சயின்டிஸ்ட் வந்து நிரூபிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆர்வமுள்ள குழந்தைங்கள்கிட்ட வந்து ஒரு ஜுவல்லரி போட்டாலோ இல்லை ஏதோ அதை வந்து சார்ந்து சில விஷயங்கள்லாம் நம்மளை இணைச்சி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கும் அது புரியும், அதோட மகத்துவமும் புரியும். ஸோ ரொம்ப நேரம் லெக்சர் அடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ தேனீக்கள் வந்து உடைய பங்கு உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் எல்லா விதத்துலேயும் அது பயன்படுது. தேன் வந்து நான் எப்படி சாப்பிடுவேன்னா சத்குரு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மெத்தடில் தான் நான் சாப்பிட்றேன். அதில் வந்து இஞ்சி, லெமன், நான் வந்து சத்குரு சொன்னதோடு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணிப்பேன். சின்னமன், அப்புறம் வந்து ஹனி, அதெல்லாம் ஆட் பண்ணி நான் வந்து சாப்பிடுவேன். டீ வந்து என்னை டாக்டர் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியல. என்ன பண்ணுறது, சொல்யூஷன் தெரியல. அப்போ வந்து எனக்கு உதவி பண்ணது வந்து இஞ்சியும் லெமனும் ஹனியும் தான். ஹாட் வாட்டரில் இஞ்சி ஒரு பீஸும் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டரில் ஹனி 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வந்து போட்டுட்டு குடித்தேன். அப்போ எனக்கு அந்த டீ குடிக்கலைன்ற ஒரு தாட்டே வரலை. ஸோ எந்த ஒரு சுகர் வந்து நம்ம இயற்கையாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை. ஸோ அது வந்து இந்த தேனீக்கள் கொடுக்குது. அந்த தேனீக்களுடைய ஞாபகத்தமாக எனக்கு இந்த ப்ராடக்ட் செய்யணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் ஆர்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நன்றி, நமஸ்காரம்.